தற்போது அண்மை செய்தி. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கில் வாலிபருக்கு மகளிர் சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பளித்திருந்த நிலையில் இன்று நீதிபதி தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறார். அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தில் சதீஷ் ஏற்கனவே குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தண்டனை அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம் பெண்ணை ரயில் முன்பு தள்ளி கொலை செய்த வழக்கில் வாலிபர் சதீஷுக்கு மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனையை அளித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஏற்கனவே குற்றவாளி என அவர் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று அவருக்கு தண்டனை விவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த வழக்கில் சதீஷ் என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷ் என்ற வாலிபர் குற்றவாளி என நீதிமன்றத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு தண்டனை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது. பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் 3 ஆண்டுகள் தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு கொலை வழக்கு பிரிவில் சாகும் வரை தூக்கிலிட அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தீர்ப்பின் முழுமையான விவரங்கள். நிச்சயமாக கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் ரயில் முன்னாடி தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரை காதலித்த நபரே இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டு தொடர்ந்து 70 சாட்சியங்கள் அடுத்தடுத்ததாக விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு என்பது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வழங்கப்பட்டது. அதில் அந்த சதீஷ் என்பவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அதன் தண்டனை விவரம் குறித்து இந்த அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மகளிர் நீதிமன்றத்தில், அதாவது அள்ளிக்குளம் வளாகத்தில் இருக்கிற மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீதேவி முன்பு குற்றவாளி சதீஷ் நிறுத்தப்பட்டார். அவருக்கு இந்த தண்டனை குற்றவாளி என்பதை குறித்து தெரிவிக்கப்பட்டது. தனது தண்டனையை குறைக்க வேண்டும், தனது பெற்றோர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பல்வேறு காரணங்களை கூறி குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு தண்டனை விவரம் குறித்து சற்று நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்று நீதிபதி ஸ்ரீதேவி தெரிவித்தார். இந்த நிலையில் தற்போது நீதிபதி ஸ்ரீதேவி அவருக்கு 2 பிரிவுகளில் தண்டனைகளை அறிவித்திருக்கிறார். முதற்கட்டமாக பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிற காரணத்தினால் 3 ஆண்டு சிறை தண்டனையும், அதை நிறைவேற்றப்பட்ட பிறகு கொலை செய்ததற்காக அவரை சாகும் வரை தூக்கிவிட வேண்டும் என்ற மரண தண்டனையும் பரபரப்பாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பு என்பது அடுத்த கட்டமாக உயர்நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்ட பிறகு நிறைவேற்றப்பட வேண்டும் என தற்போது இந்த வழக்கில் ஒரு பரபரப்பான தீர்ப்பை அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் அதிரடி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான வாத பிரதிவாதங்கள், இந்த கடந்த வாதங்கள் எல்லாம் என்னென்ன வைக்கப்பட்டது, அரசு தரப்புலேருந்து என்னென்ன வாதங்களை வச்சாங்க, அதெல்லாம் நினைவு கூற முடியுமா கிருஷ்ணா? நிச்சயமாக இந்த வழக்கு என்பது முதற்கட்டமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது சாதாரணமாக விபத்து என்று பார்க்கப்பட்டு அதன் பின்பு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த சதீஷ் என்பவர் பின்னால் இருந்து தள்ளி கொலை செய்யப்பட்டது என்பது தெரிய வந்தது. இந்த சதீஷ் எப்படி இந்த கொலையை அரங்கேற்றினார் என்பது குறித்து விசாரணையை மேற்கொண்ட போதுதான் திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றியது தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றியது இந்த கொலைக்கான இந்த தீவிரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அரிதிலும் அரிதான வழக்கில் தான் இது போன்ற வழக்கில் தூக்கு தண்டனை என்பது வழங்கப்படும். பொதுவாக இந்த 2 வழியில் ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்படுவது பெரிதான பல்வேறு வழக்குகளில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இதில் திட்டமிட்டு ஒரு பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என பின்தொடர்ந்து அவரை கொலை செய்ததன் காரணமாக அந்த வழக்கின் தீவிரம் அறிந்து இந்த வழக்கிற்கு தூக்கு தண்டனை என்பது அந்த குற்றவாளியான சதீஷுக்கு வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து காவல்துறை தரப்பிலிருந்து அந்த ரயில் நிலையத்தில் சாட்சியங்கள், சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளிட்ட அனைத்துமே சமர்ப்பிக்கப்பட்டது. இவை அனைத்துமே குற்றவாளி சதீஷ் என்பதை நிரூபிப்பதற்கு
உறுதியாக இருந்த காரணத்தினால் அவருக்கு தண்டனை என்பது நிச்சயிக்கப்பட்டு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டார். இருந்தாலும் இவருக்கு வழங்கப்படும் தண்டனை என்பது தொடர்ந்து ஒரு என்னவாக இருக்கும் என்று தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் இந்த தூக்கு தண்டனையை வைத்து ஒரு பரபரப்பான தீர்ப்பை தற்போது மகளிர் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அவர் திட்டமிட்டு அவரது காதலித்த அந்த பெண்ணை கொலை செய்த காரணத்தினால்தான். அதே நேரத்தில் அந்த பெண் இறந்த பிறகு அவர் தாய் தந்தையரையும் இறப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் தந்தை என்பது தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவரது தாய் உடல்நிலை சரியாமல் இருந்திருக்க இவ்வாறு போன்ற பல்வேறு சம்பவங்கள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு மூல காரணமாக இவர் திட்டமிட்டு இந்த மாணவியை கொலை செய்ததன் ஒரு காரணமாக கருதியின் அடிப்படையில் இந்த வழக்கின் தீவிரத்தை கருதி இதற்கு தூக்கு தண்டனை என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. இப்போ இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 70 அரசு தரப்பு சாட்சிகள் அவர்கள்ட்ட விசாரணை நடத்தப்பட்டது. அரசு தரப்புலேருந்து கடுமையான அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வாதாடினாங்க. சதீஷ் தரப்புலேருந்து என்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? தன்னுடைய காதலித்ததாகவும் அந்த காதலித்த மறுப்பு தெரிவித்த காரணத்தினாலும் அவர்கள் பெற்றோர் மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் இது போன்று உணர்ச்சி வசப்பட்டு செய்ததாக அவர் முதற்கட்டமாக பல்வேறு வாதங்களை அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைத்தார்கள். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் செய்த காரியம் போல் இவர் இந்த கொலையை செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. பல காலமாக நோட்டமிட்டு அவர் எந்த நேரத்தில் அவர் கொலை செய்யலாம் என திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிற காரணத்தினால் இது ஒரு உணர்ச்சி வசத்தால் ஏற்பட்ட கொலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு திட்டமிட்ட கொலை என்பது விசாரணையின் வடிவில் தெரிய வந்திருக்கிறது. அதற்கான சாட்சியங்களைத்தான் அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து பல்வேறு 70 சாட்சியங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். இவற்றை அனைத்தையும் ஆய்வு செய்துதான் தற்போது மகளிர் நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் குற்றவாளின்னு தமிழ்நாடு பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 302 இதெல்லாம் சுட்டிக்காட்டி அவர் குற்றவாளின்னு நீதிபதி அறிவிக்கிறாங்க. இப்போ தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் இந்த வழக்கில் என்னவா இருக்கு? என்னென்ன கருத்துக்கள் அவங்க முன் வச்சிருக்காங்க? நிச்சயமாக இந்த வழக்கு என்பது முதற்கட்டமாக பரங்குமலை ரயில் நிலையத்தில் அதன் பின்பு உடனடியாக இந்த வழக்கின் தீவிரம் கருதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி மாற்றப்பட்ட பிறகு உடனடியாக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு சாட்சியங்களை அவர்கள் சேகரித்தார்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 2 வருடத்திற்குள் இதற்கான அனைத்து சாட்சியங்களையும் எடுத்து அதற்குண்டான ஆவணங்கள் அனைத்தையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த தீர்ப்பு நிலைக்கு காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை தீர்ப்பு வரும்போது குறுக்கு விசாரணை என்பது நடைபெறும் பொழுது தொடர்ந்து அவர்கள் முன்வைத்த வாதம் என்பது இந்த வழக்கின் விசாரணையில் அவர் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான அந்த அனைத்து வாதங்களையுமே அரசு தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். எந்தவித காரணமும் உணர்ச்சி வசப்பட்டோ ஏதேனும் தவறியோ இவர் இந்த மனநிலையில் இந்த கொலையை செய்யவில்லை என்பதை உறுதிபட தெரிவிக்கும் வகையில் காவல்துறையின் இந்த விசாரணையும் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்கள் இருந்தது. இவற்றை அனைத்தையுமே அவர்கள் நீதிபதி அவர்கள் அறிந்த பிறகுதான் இவர் குற்றவாளி என்பதை உறுதி செய்தார். தொடர்ந்து சதீஷ் தரப்பில் இது உணர்ச்சி வசப்பட்டு நடைபெற்ற சம்பவம் என்று தெரிவித்திருந்தார்கள். தாங்கள் திட்டமிட்டு கொலை செய்யவில்லை என்றே ஒரு வாதத்தை முன்வைத்து தொடர்ந்து அவர்கள் வாதம் முன்வைத்திருந்தாலும் சாட்சியங்களும் ஆவணங்களும் ஆதாரங்களும் தொடர்ந்து சதீஷுக்கு எதிராக இருந்தபடியின் காரணத்தினால் இந்த வழக்கு வாதங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு குற்றவாளி என்று தெரிவித்ததோடு மட்டுமில்லாது அரிய தீர்ப்பாக அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த மகளிர் நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சதீஷ் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இது நீதிமன்றத்தால் தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு. 2022 இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அந்த மாணவியினுடைய வீட்டில் அடுத்தடுத்து மரண நிகழ்வுகள்லாம் நடந்தது. அந்த நிகழ்வுகளை நினைவு கூற முடியுமா? நிச்சயமாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் காவலர் குடியிருப்பில் 2 காவலர் குடும்பங்களுக்கு இடையே நடைபெற்ற பிரச்சனையாகவே தொடர்ந்து பார்க்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஏற்கனவே அவர்கள் அருகில் இருக்கும் காவல் நிலையத்தில் இந்த இருவருக்குமான பிரச்சனை குறித்து புகார் என்பது அளிக்கப்பட்ட போது அவர்களை எச்சரித்து அவர்களுக்கு எழுதி வாங்கி அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து 2-3 முறை இந்த பிரச்சனை என்பது நீடித்த நிலையில்தான் இனிமே இவர்கள் காதலிக்க கூடாது என்ற பெற்றோர்கள் தடுத்த காரணத்தினால் சதீஷ் ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு தொடர்ந்து தனது காதலியாக இருக்கும் அந்த பெண்ணை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அவரிடம் இறுதியாக அந்த பரங்கிமலை ரயில் நிலையத்தில் எவ்வாறு எந்த நேரத்தில் அவர் கல்லூரி செல்வார் என்பதை அறிந்து இந்த திட்டமிட்டு இந்த கொலையை நகர்த்தி இருக்கிறார். இந்த சம்பவம் அனைத்துமே சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி அதற்குண்டான விசாரணை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டது. இந்த உறுதி செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கின் தீவிரம் கருதி ஏற்கனவே சாதாரண சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிற அந்த பல்வேறு கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்தார்கள். முழுக்க சதீஷே திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றி என்பது தீவிரமாக தெரிந்ததை அடுத்து
அனைத்து சாட்சிகளையும் ஆவணங்களையும் விசாரணை நீதிமன்றமான இந்த மகளிர் நீதிமன்றத்தில், குறிப்பாக பெண் வன்கொடுமை தடுப்பு திட்டத்தில் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால் மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது அதன் ஆவணங்களும் சாட்சியங்களும் சமர்ப்பிக்கப்பட்டது. குறுக்கு விசாரணைகள் அனைத்தும் நடந்து முடிந்து அரசு தரப்பில் தெளிவான வாதங்களை முன்வைத்ததன் அடிப்படையில் இந்த வழக்கின் தன்மை கருதி நீதிபதி ஸ்ரீதேவி இதற்கு தூக்கு தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.